ஆயுத எழுத்துக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. கடந்த 4 நாட்களாக எந்த அளவிற்கு விஜய்க்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இங்கேருந்து 2 எம்எல்ஏ வந்தாங்களா, அங்கேருந்து 2 எம்எல்ஏ வந்தாங்களா, கவர்னர் பார்த்தாரா, அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா, நேராக போனாரா, யூட்டர்ன் போட்டாரான்னு விஜய் அவர்களுடைய பதவி ஏற்பு, அது என்ன நடக்கும், ஏது நடக்கும், அவர் பேசியது, இதை ஒட்டி எவ்வளவு சர்ச்சைகள் போனதோ இதெல்லாம் மெயினாக ஃபோர்கிரவுண்டில் போயிட்டுருக்குன்னா பேக்ரவுண்டில் இன்னொரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருந்தது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். CV சண்முகம் வீட்டில் ஆலோசனை, SP வேலுமணி வீட்டில் ஆலோசனை, திடீரென்று லீமா ரோஸ் இந்த கார்லேருந்து அந்த காருக்கு அவங்க வீட்டுக்கு போனார். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஆலோசனை, KP முனுசாமி ப்ரெஸ் மீட், இப்படி மாறி 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 அதிமுகவில் என்னமோ நடக்குது அப்படின்னு மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் முதலமைச்சருடைய பதவியேற்பு அது இதில் யாருக்கும் அதிமுகவை உற்று நோக்க நேரம் இல்லாமல் போச்சு. ஆனால் இன்னைக்கு அது ஒரு விஷயமாகவே வெளிவந்திருக்கிறது. திரு வேலுமணி அவர்கள் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற குழு தலைவரா அப்படிங்கிற 2 கடிதங்கள் சட்டமன்றத்திலேயே சபாநாயகர்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஒருவருக்கு வேலுமணி பின்னாடி 30 பேர், எடப்பாடியார் பின்னாடி 17 பேர் அப்படின்னு 2ஆக பிரிந்து நிற்கிறது அதிமுக. ஏன் திடீர்னு பிளந்தாங்க, எதுக்கு ஆலோசனை நடத்தினாங்க, இந்த 4 நாளாக என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் பேசுவோம். நம்மோடு இந்த பகுதியில் இணைகின்றார்கள் திரு பிரகாஷ், திரு கோலப்பன் அவர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர், அதே போல திரு KC பழனிசாமி அவர்கள் முன்னாள் MP மற்றும் திரு சேலம் மணிகண்டன் ஆகியோர் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். திரு KCP, என்ன நடக்குது அதிமுகலன்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்ல முடியுமா? வாட் ஆர் யுவர், உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது இன்று மாலையில வந்த செய்திகளின் அடிப்படையில திரு வேலுமணி அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க ஆதரித்து 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 17 பேர் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று தொலைக்காட்சிகளில் செய்திகள் இருக்கு. நம்ம இந்த கடந்த சில நாட்கள் தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு நடந்த நடைமுறைகளை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, இதற்கு முதலில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கிறார்கள் என்று பேசப்பட்டது. அதை எந்த முன்னாள் அமைச்சரோ மறுக்கல, எதிர்க்கல. அன்றைக்கு ஒரு பிளவை நோக்கி அவர்கள் பயணிக்கல. அடுத்து திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்தி அவரை முதலமைச்சராக வைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல அமைச்சரவையில பங்கெடுப்பது, திமுக வெளியிலிருந்து ஆதரிப்பது என்கிற அந்த செய்திகள் வந்தது. அதற்கும் எந்த முன்னாள் அமைச்சர்களும் ஒரு எதிர்ப்போ அல்லது மாற்று கருத்துகளோ அன்றைக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் வெளியில வரல. திரு விஜய் அவர்கள் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்து விட்டார் என்கிற நிலைக்கு பிறகுதான் கவர்னர் அவரை பதவியேற்புக்கு அழைக்கிறார் என்பதற்கு பிறகுதான் இந்த அதிமுகவுக்குள் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது. அப்ப இதற்கு என்ன காரணம்? அப்ப காரணம் என்றால் இவர்கள் சொல்லுவது, அதாவது கட்சி ஆளுங்கட்சியாவும் இல்ல, எதிர்கட்சியாவும் இல்ல, கட்சியை வளர்த்துவதற்கு விஜயோடு இணைந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்றாங்க? பங்கெடுத்தால் சரி அப்படின்னு யார் சொல்றாங்க? அதாவது வேலுமணி தரப்புல வேலுமணி தரப்புல சொல்றாங்க. ஒரு அதிகாரத்துல முதல்ல பங்கு எடுத்துக்கொள்வதற்கு விஜய் சம்மதித்திருக்கிறாரா? கரெக்ட். விஜய் சம்மதித்திருக்காரா? அடுத்து காங்கிரஸ் கட்சி அங்க கூட்டணியில இருக்காங்க. ஆமா. கம்யூனிஸ்டுகள் கொள்கைவாதிகள். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி என்ற பொழுதே கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்த்தார்கள். அதனால மட்டுமே அது தடைப்பட்டது. அப்ப கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இதெல்லாம் இருக்கு. அடுத்து பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்குமா? பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்றுவிட்டு இவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் இணைந்திருக்கிற அமைச்சரவையில் பங்கேற்பதை பாஜக வேடிக்கை பார்க்குமா? இதையும் பார்க்கணும். அடுத்து இவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது தங்கள் நலன் சார்ந்ததா இல்ல நம்ம இல்ல திரு KCP, இதோட டீடைல்ஸ்குள்ள நம்ம இது சரியா தப்பாங்கிறத நம்ம 4 பேருமே இங்க 4 பேர்ட்டையுமே நான் கேட்கிறேன், நம்ம விவாதிப்போம். பட் மெயின் போன் ஆஃப் கண்டென்ஷன் என்ன? இப்போ எது கட்சியை பிளந்திருக்குன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுமா கூடாதாங்கிற இஷ்யூ தான் பிளந்திருக்கா? இல்ல
அதையும் தாண்டி சொல்றேன். Okay. இவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்பது பிரதானமா, இல்ல அதிமுக என்கிற கட்சியை அதனது கட்ட அமைப்பை அடிமட்டத்திலிருந்து நம்ம வலிமைப்படுத்தி அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது தேவையா? 10 பேர் ஆட்சி பொறுப்பில் அதிகாரத்தில் அமர்வதால் கட்சி வளர்ச்சி பெறுமா, அல்லது அடிமட்டத்திலிருந்து கிளையிலிருந்து தலைமை வரை ஒரு கட்டமைப்பையும் அல்லது இருக்கிற குறைகளையும் சரி செய்து தேவைப்பட்டால் ஒரு தலைமை மாற்றத்தை கூட கொண்டு வந்து கட்சியை வலிமைப்படுத்துவது சிறப்பான எதிர்காலத்தை அதிமுகவுக்கு தருமா? தலைமை மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்க உறுப்பினர்கள் இல்ல, நீங்க தலைமை மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்க இல்ல? நீங்க மறுபடியும் என்ன கோர்த்து விடாதீங்க, அதுக்குள்ள போகல. கட்சி கீழே அடி இல்ல நான் சொல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா சார்? கட்சியை முதல்ல வலுப்படுத்தணும், அடியில இருந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், கட்சியை வளர்க்கணும், அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும். இதுதானே சார் 10 தேர்தலா சொல்றீங்க? ஒண்ணுமே நடக்கலையே. கேட்பாங்கல்ல, அப்ப அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிடலாம், இப்படியே எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு கேட்பாங்கல்ல. இல்ல அப்ப அதுக்கு நீங்க இல்ல அதுக்கு நீங்க இல்ல ஒரு கூட்டு தலைமையை உருவாக்கலாம், மாற்று தலைமையை உருவாக்கலாம் என்று கூட்டு தலைமை இருந்துதான் வேணான்னு ஒற்றை தலைமைக்கு வந்தீங்களே, அப்புறம் ஒற்றை தலைமையும் ஒர்க் அவுட் ஆகலையே. இல்ல நான் இல்ல என்னோட பாயிண்டே வேற. 10 பேர் அமைச்சரவையில் சேர்ந்து விடுவதால் கட்சி பலமாயிடுமா, தீந்துருமா? ஓகே, 10 பேர் விஜயோட அமைச்சரவையில் சேர்ந்து விடுவதால் கட்சி பலமாயிடுமா? கேட்கலாம். இந்த 10 பேரால அப்படி ஆகும்னா ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதே கட்சி பலமாகலையே. அது சரி. ஒரு இரண்டாவது இதை நான் இப்படி பார்க்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னதுதான். அதாவது விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் திமுகவுல ஆண்ட 5 ஆண்டு காலத்துல ஆண்ட முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுல ஆண்ட 5 ஆண்டு கால முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 50 பேர் மீது வழக்கு போட்டு இந்த குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்க சரண்டர் ஆகிறாங்களா? மத்தியில ஏற்படுகிற ஒரு கேள்வி. கேட்போம். நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் ஏற்பட்டீங்க சார். மறந்தே போயிருது. முன்னெடுப்பவர் வரேன். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் நான் இந்த 3 பேர்ட்ட கேட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும். வந்துடலாம், திருப்பி ஒரு 100 ரவுண்ட் வரேன். திரு பிரகாஷ், திரு கேசிபி சொல்றது மட்டும்தான் இஷ்யூவா? வேற ஏதாவது இப்போ விஜய்க்கு ஆதரவு இல்லை அப்படின்னு 2 அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்களா? வேற இஷ்யூஸ் அடியில இருக்கா? இல்லைங்க, விஜய்க்கு ஆதரவா இல்லையான்றத விஜய் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றாரு, ஆமா அது தெரியாது. அது இவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும்தான் சொல்றாங்க. நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு ஒரே ஒரு சைடில் மணமகன் சைடில் மட்டும் சொன்னால் எப்படி, மணமகள் சைடில் என்ன இருக்குன்னு. ஆனால் இதுக்கான பூர்வாங்க பேச்சுக்கெல்லாம் ரெடி. ரெண்டாவது விஷயம் கேசிபி சொன்ன மாதிரி இவங்க பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டி போட்டவங்க மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒரு 10 கேஸ் 5 கேஸ் 3 கேஸ் இல்ல அது எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. நான் கேட்க வர்றது ஃபர்ஸ்ட் முதல் விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுவோம், அப்புறம் அதுக்கு டீப்பர் டிஸ்கஷன்ல போவோம். ஒரு பிரச்சனை, விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா, அவர் சொன்ன மாதிரி அமைச்சரவையில் பங்கேற்கணுமா இல்லையா, இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி தேர்தல் தோல்வி, தலைமை சார்ந்த விஷயங்கள் ஓடுதா இல்ல அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை, கேசிபி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க அமைச்சரானா போதும், இந்த டிஸ்கஷன் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு அதிமுக? அமைச்சரானா போதும், கரெக்டா சொல்றாரு அவர். 10 பேர் அமைச்சர்கள், 10 பேர் அமைச்சர்கள். அதுல முக்கியமான முன்னணி பங்கு வகிக்கிறது வேலுமணி கூட கிடையாது, லீமா ரோஸ். சார் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ சார், இப்பதான் சார் கட்சிக்கே வந்தாங்க. ஆமா, ஆனா அவங்க மார்ட்டின் குடும்பம்ல. அது சரி, they dominates. அவங்க மாப்பிள்ளை தான் இப்ப அமைச்சரா இருக்காரு. அவங்க மாப்பிள்ளை அமைச்சர், அவங்க மகன் பாண்டிச்சேரியில அமைச்சர். இவங்க இங்க அமைச்சர் ஆகணும். நானு she also wants to become a minister. மார்ட்டினுக்கு பதவியேற்பு விழாவில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் நீங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி மார்ட்டின் ஃபேமிலி கம்ப்ளீட்லி டாமினேட்ஸ் தி என்டையர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ். அவங்க இப்போ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த பிளவே ஏற்பட்டிருக்கா? ஆமா, லீமா ரோஸ் அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மணி இருக்கு. உதாரணத்துக்குமா அங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களுக்கு மாருதியில ஒரு பெரிய கார், பிரம்மாண்டமான கார் ஒன்று அங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. லால்குடியில அந்த மாதிரி அவங்களுக்காக உழைச்சவங்க எல்லாருக்குமே கார் பரிசளிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க அவங்க கையில் லிக்விட் கேஷாக ஒயிட்டாகவே இருக்குது. இந்த கார் எல்லாமே ஒயிட்டில் வாங்கி கொடுத்த கார்.
ஒயிட்லேயே வாங்கி கொடுத்துருக்காங்க. நோ பிளாக் ஆர் ஹிடன் மணி, ஒயிட்லேயே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட லிக்விட் கேஷை ஒயிட்லேயே நிறைய வச்சுருக்காங்க. ஷி கேன் ஸ்பெண்ட். ஓகே, அப்போது ஆல்ரெடி ஒரு லீடர்ஷிப். ஆனால் நீங்கள் வேலுமணி அவர்கள் மாதிரி நீங்கள் 1000 விமர்சனங்கள் வைக்கலாம் சார். ஆனால் வேலுமணி மாதிரி, சிவி சண்முகம் மாதிரி அதிமுகவில் இருந்து காலகாலமாக அதிமுக காரனாக இருந்து இந்த கட்சிக்காக ஒழிச்சவங்க, ஏதோ ஒருத்தங்க நேற்று எம்எல்ஏ ஆயிடுவாங்க, அவங்க செல்வந்தருங்கிறதுக்காக அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதா? இவங்கெல்லாம் அதுக்காக போகல மேடம். அதாவது கேட்டலிஸ்ட்னு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. ஒரு ரியாக்ஷன் நடக்கும், ஒரு ஸ்பீட்ல நடக்கும். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணோம், அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணிவிடும். அதான் கேட்டலிஸ்ட். லீமா ரோஸ் இஸ் த கேட்டலிஸ்ட். லீமா ரோஸை கட்சிக்குள்ள சேர்க்கக்கூடாதுன்னு பலர் வந்து எடப்பாடி கிட்ட சொன்னாங்க. ஓஹோ. அப்போ கூட்டிட்டு வந்து லீமா ரோஸை கட்சியில் சேர்த்தது வந்து வேலுமணி. வேலுமணி தான் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேர்க்கிறார். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வேற. இங்க வந்து இருக்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப புறையோடி போன ஒரு புண்ணுல புதுசா ஒரு கத்தி எடுத்து சொருகிற மாதிரி. ஓகே, அதாவது லீடர்ஷிப் கொஸ்டின் வந்து இருக்கு. 10 தோல்வி 11 தோல்வி நீங்க எத்தனை தடவை தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இப்படியே இந்த புராணமே பாடிக்கிட்டு இருந்தா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே, இது இருக்கு. இந்த லீடர்ஷிப்பை மாற்றணுன்ற தேவையும் இருக்கு. அதுக்கு வெளியில இருந்து நிறைய ஃபோர்ஸஸ் வேலை செய்யுது, சசிகலா உட்பட எல்லாருமே வேலை செய்யறாங்க. அப்போ இந்த லீமா ரோஸ்ன்ற ஒரு இண்டக்ஷன் வந்து இது எல்லாத்தையும் ஸ்பீடப் ஆகுது. இதுல எல்லாருமே சம்பந்தப்படுறாங்க, வராங்க. நீங்க அன்இமேஜினபிள் 17 பேர் தான் எடப்பாடி, 30 பேர் வந்து வேலுமணின்றது அன்இமேஜினபிள். கேட்போம். திரு கோலப்பன் ஒரு வேலிடான பாயிண்ட்டை கேசிபி ரைஸ் பண்றாருல்ல, அதிமுக வளர்க்கணும்னா அதிமுக எப்படி வலுப்படுத்துறதுன்னு யோசிப்பீங்களா? வாங்க போய் விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம்னு சொன்னா அதிமுக எப்படி வளரும்? முதல்ல லைவ் டிவிலேயே நான் சொல்லிட்டேன், பதவி ஏற்கும் போது அவரு விஜய் அவர்கள் இவங்களை யாரையும் சேர்க்க விருப்பப்படலை. முதல்ல அப்படி சேரணும்னு சொன்னா தன்னுடைய பதவி சட்டம் பல கோடிகள் கொடுத்து வாங்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என்னுடைய விசில் சின்னத்தில் நின்று வெற்றி பெறுங்க. அதுக்கு யாருனாலும் வாங்க, நீங்க கோடிக்கணக்கில் மக்கள்கிட்ட கொடுத்து வாங்க, அந்த ஓட்டு எனக்கு தேவையில்லைங்கிறார். அதுவே எனக்கு லஞ்சம். நாளைக்கு வந்து இவங்களுக்கு அமைச்சரை கொடுத்தா அவரு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊடால நினைச்சு நீங்க கொடுத்ததை எடுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த கொள்கைக்கு அவர் வரலங்கிறது நமக்கு தெரியுது. அதான் அவரே அந்த இதிலே சொல்லிட்டாரு. பதவி கிடைச்சிச்சு, 30 பேர் போய் தனியா வேலுமணி தலைமையில நீங்க சொல்ற லாஜிக் படி ஒண்ணு அவங்க ராஜினாமா செஞ்சுட்டு திருப்பி விசில் சின்னத்துல நிக்கணும். நாங்க சட்டமன்ற குழு, நாங்க தனி, நாங்க வேலுமணி தலைமைன்றது எதுக்கு? இல்ல, அது வந்து உள்கட்சியில அவங்க வந்து பிரச்சனைகள் ஆயிடுச்சு. உள்கட்சியில பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லீடரை பாக்கீங்க, செகண்ட் லீடர் பாருங்க. செகண்ட் லீடர் கலைஞ முறை முனுசாமி எம்எல்ஏ இருந்தார். அவர் என்ன செய்யணுமோ அவர் வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துட்டார். அப்போ வந்து சிவி சண்முகம் இங்க கிடையாது, அவர் எம்எல்ஏ இல்லை. இந்த முறை சிவி சண்முகம் வந்துட்டார். இவர் வந்து ஏற்கனவே 2000 அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இவர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும்போதே இவங்களை 2 பேருமே தூக்கி போடணும்னு முடிவெடுத்தவர். 2 பேருமே வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், எடப்பாடி வேண்டாம்னு எனக்கு தெரியும். அந்த முடிவெடுத்தாங்க சிவி சண்முகம். ஓஹோ. அன்னைக்கு நைட்டு 1:30-2 மணி வரைக்கும். எப்போ இது வந்து அந்த முதல்வர் வேட்பாளருக்கு ஓடிட்டு இருந்தாங்கல்ல, ராத்திரியும் பகலும் ஓடி போயிட்டு இருக்கும்போது, ஏப்பா 2 பேரும் வேண்டாப்பா, நானே முதல்வர்ப்பா சொல்லுப்பான்னாரு. ராத்திரி சிவி சண்முகம். நான் நிக்கிறேன் போர்ட்டிகோல நிக்கும் போது நைட்டு ஒவ்வொருத்தரா போறாங்க, என்ன முதல்வர் ஆகிய சொல்லி இவங்க 2 பேரும் வேண்டாம் ஏன்னு அவரு. நைட்டு அவர் என்னதான் செய்வார்? ராத்திரி இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க. அப்படிப்பட்டவர் தான் அவர். சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் பழிவாங்கப்பட்டார். அதை எதிர்கட்சின்னாங்க, இல்லை உள்கட்சியிலே தான் வேலை அடிச்சு இவருக்கும் இது பண்ணினாங்க. அங்கே வந்து டாமினேஷன் பண்ணது ஃபுல்லாக முனுசாமி. இப்போ அது அந்த கூட்டத்தை அந்த முனுசாமி, தளவாய் சுந்தரம் இப்படி எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிட்டு அவர் தங்கமணி இவங்க எல்லாரும் ஒரு வேலுமணி. ஆனால் தங்கமணிலாம் ஃபெயில் இதாகிட்டார். அதனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாங்க. இதுதான் உண்மையான சூழ்நிலை. ஏன்னா இப்போ தலைமை மாற்றத்துக்கான முயற்சி தான். அவங்க வந்து இவரால 10-11 தோல்வி ஆயிட்டு ஒட்டு போல. இப்ப நீங்க புரிஞ்சு பாருங்க, அந்த 6 பேர் சேர்ந்து பேசுனாங்க. 6 பேர் பேசும்போது இல்ல சொன்னா அந்த 6 பேர் தான் இங்க நிக்கிறாங்க.
யாரு சிவி சண்முகத்தை எடுத்துருங்க, நத்தம் விஸ்வநாதன், எடுத்துருங்க, நத்தம் விஸ்வநாதன், இந்த 6 பேரும் தான் அன்னைக்கு முன்னாடி போய் செங்கோட்டையனுக்கு போயிட்டாரு. நீங்க அந்த ட்ராக்ல பாருங்க, லீமா ரோஸ் வந்தாங்க, பணக்காரங்க வந்தாங்கன்னா அது நம்ம அண்ணன் பொண்ணு என்ன என்கிட்ட சொன்னது போல நாளைக்கு பணக்காரங்க கையில் கட்சி போயிட்டுப்பா, யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வாங்கணும்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணன் என்ன பண்ணினாரு, தான் தலையில் அவரே மண்ணவாரி போட்டுக்கிட்டாரு. எப்படி சூழ்நிலைன்னா, அவர் வந்து ஒரு எந்த பொதுக்குழுவால தான் இந்த கட்சியை நிர்வகிக்க முடியும்னு பல கோடிகளை செலவு பண்ணி எடுத்து ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கு, ஆனாலும் அவர் விட மாட்டார். அண்ணா என்ன செய்வார், ஏன்னா புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாத்திரதான் இவ்வளவு வேலை. எம்எல்ஏக்கள்ல 30 பேர் இருக்காங்கன்றதுனால கட்சியிலேயே 30 பேர் இவங்க தான் அதிகம்ன்றது அவசியம் இல்லையே. பொதுக்குழுல வேற இருக்கலாம், கழிஞ்ச முறை அப்படித்தானே சொன்னாங்க, எங்கள்ட்ட தான் அதிகமான எம்எல்ஏ இருக்கு. எம்எல்ஏ மட்டும் கணக்கு இல்ல சார், ஒரு கட்சியில தீர்ப்பு இருக்குமா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான் சாதிக் அலி ஜட்ஜ்மெண்ட் தான் நானும் சொல்றேன் சார். எம்எல்ஏக்கள் மட்டும் கணக்கு கிடையாது அதுல. எம்எல்ஏக்கள் பார்ப்பாங்க, எம்பிக்கள் பார்ப்பாங்க, சட்டமன்ற குழு தலைவருக்கு எம்எல்ஏக்கள் போதும். ஆனா பொதுச் செயலாளர் நீங்க வரும்போது பொதுக்குழு உறுப்பினர் வேணும். உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுவுக்கு தான். அதுதான் சொல்றேன், எம்எல்ஏல 30 பேர் இருக்காங்கன்றதுனாலே பொதுக்குழு உறுப்பினர்லயும் அங்கதான் இருப்பாங்க. 30 பேர் நினைச்சா நாளைக்கு வந்து பொதுக்குழுவை கூட்ட மாட்டாங்களா? கூட்டலாம் சார், கூட்டி யாருக்கு தெரியும். பொதுக்குழுவை கூட்டி வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னு சொல்லி இப்ப இன்னைக்கு அவர் வேலுமணி இன்னைக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் சார். சரி, நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இன்னைக்கு அவர் நினைச்சா இந்த 30 பேரையும் கட்சி விட்டு எடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதை செய்ய சொல்லுங்க, அதை செய்ய சொல்லுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் என்ன சொல்றேன், 47 பேர்ல 32 பேர் வந்தாதான் உங்களுக்கு 1/3. ஆமா, 30 பேர் தானே இருக்கு. இப்ப ரிசைன் பண்ண அவ்வளவு வரையும் கட்சி வந்து ஒதுக்குறேன்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் அங்கீகாரத்தை நிறுவ சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி. முடியுமான்னு பாப்போம். 17 பேர் முடியாதுன்றீங்களா? பண்ண முடியாது. அதுதான் பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. என்ன அவர் செஞ்சாருன்னா இவங்க அடுத்தால திரும்பி நாங்க எடப்பாடி பழனிசாமி கூடுவாங்க, பொதுக்குழுவை கூட்டுவாங்க, திரும்பி அடுத்தால பணம் பேரம் பேசும். அடுத்த கூவத்தூர் இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த மாதிரி நீயா நானான்னு பேரம், இதுக்கு இடையில சிக்கனவன் சந்தோஷப்படுவான். அடுத்த 6 மாசத்துக்கான கண்டென்ட் சொல்றீங்க? இல்ல இல்ல, உண்மையா, ஏன்னா நாங்க அனுபவப்பட்டுட்டோம். ஒண்ணு இல்ல, 4 வருஷம் போராடணும், 4 ஆண்டு காலம் போராடணும், அண்ணன் ஏத்துடுங்க அண்ணன் ஏத்துடுங்கன்னு. அது மாதிரி அவர் விஜய் வந்து இன்னைக்கு போய் பல தலைவர்களை சந்திச்சாங்க. அவர் சந்திக்கிறத நம்ம அதை வந்து அநாகரிகமா பேச வேண்டியதில்லை. ஏன்னா அவர் சந்திச்சது யாரு, திமுக தலைவர், மதிமுக தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், இப்படி இந்த தலைவர்களை தான் சந்திச்சாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைவர். நான் கூட முதல்ல நினைச்சேன் அதிமுக பொதுச் செயலாளர் ஏன் சந்திக்கல, நான் கூட முதல்ல நினைச்சேன், என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டவர், கட்சிக்காக போராடினவர், பாவப்பட்டவர், சென்னையில் ஒரு வீடு கூட இல்லாத அக்காடு ஹோட்டலில் தங்கி இருக்கிற பாவப்பட்ட முன்னாள் முதல்வரை சந்திக்கலாமே நான் கூட நினைச்சேன். ஏன்னா வீடே இல்லாம இருக்காரு, வீடு இல்ல அக்காடு ஹோட்டலில் தங்கி இருக்கப்பட்ட ஒரு பாவப்பட்ட முதல்வரை கூட சந்திக்கலன்னு நான் கூட நினைச்சேன். அப்புறம் நான் விசாரிக்கும் போது அவர் வந்து கட்சி தலைவர்களை மட்டும் தான் பாக்குறாங்க. அந்தந்த கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளரை பார்த்திருக்கணும்ல. இல்ல, அவர் என்னவோ இன்னைக்கு அம்மாவை பார்த்து கும்பிட்டாரு போல இருக்க, முதல்வரை பார்த்து கும்பிடல அப்படின்னு ஒரு சின்ன விமர்சனம். சந்திக்க மாட்டாரா? இல்ல, அவர் அம்மா பார்த்து கும்பிடுறாரு, முதல்வரை பார்த்து கும்பிடல. சார், கட்சி தலைவர்களை சந்திக்கணும்னா அதிமுக பொதுச் செயலாளரை சந்திக்கணும். இப்ப அதிமுக தலைவர் யாருன்னு தெரியாத சூழ்நிலைக்கு அவர் எந்த தலைவரை போய் சந்திப்பாரு சொல்லுங்க பாப்போம். இப்ப வேலுமணி அவரை சந்திக்கணுமா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்கணுமா? யாரு வேலுமணி தலைவரா, இபிஎஸ் தலைவரா? ஏங்க, அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். நீங்க குழி பறைச்சீங்க, ஒருத்தருக்கு குழி பறைச்சா இன்னொருத்தர் குழி பறைக்க. நாங்க வேதனையில இருக்கிறவங்க, நாங்க உங்களை வசப்படவும் இல்லை, மக்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இனி இறைவன் என்ன செய்யணுமோ, இன்னும் அங்கதான் முடிஞ்சு போச்சு. இனி என்ன சண்டை போட்டு இருக்கிற 47 பேர்ல 17 30 பிரிச்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? யார் வேணாலும் பண்ணுங்க, இல்லன்னா இறங்குதோ போய் விசில் சின்னத்துல போய் நின்னு போய் அப்படியாவது போய் சேருங்க. ஓகே, திரு மணிகண்டன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இது ஒரு இயல்பான ஒரு ரொம்ப நாளா இருந்த அதிருப்தி இன்னைக்கு வெடிக்குதுன்னு பாக்குறீங்களா திரு மணிகண்டன்? பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பக்கம், அதிமுகவின் சர்வ வல்லமை பெற்ற பொதுச் செயலாளர் பக்கம் 17 பேர் தான் நிக்கிறாங்க, எதிர்க்க 30 பேர் நிக்கிறாங்க. இதுவே ஒரு செய்தியை சொல்லலையா உங்களுக்கு? தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம்மா. வணக்கம். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு பின்னாடி நான் பதிலுக்கு வர்றேம்மா. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்.
அவர் தாவேகா தலைவராக இருந்தப்ப அவர் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தமிழக மக்களின் ஏகோபித்த ஒரு ஆதரவை பெற்று இதோ முதல்வன் படத்தில் வர்ற சினிமாவில் பார்த்த மாதிரி இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்பும்படியா முதலமைச்சராக வந்து இன்னைக்கு இந்த இளம் வயதில் உட்கார்ந்துருக்கிறாரு. தமிழகத்தை ஒரு புது டைமென்ஷனை நோக்கி கொண்டு போவார் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை அவர் பின்னாடி இருக்குது. அவருக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவிச்சுட்டுமா, மாண்புமிகு முதல்வருக்கு முதல்ல ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு வரமா, 72 வயது நிறைந்த முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்மா, மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் 14 வயது சிறுவனா இருந்த போது 1989 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் உங்களை பார்த்து கை கூப்பி நீங்க முதல்வர் அந்தஸ்துல இருக்கிறீங்கன்னு சட்டமன்றத்துல உங்களை பார்த்து வணங்குறாருமா. நீங்க அவரை கண்டுக்காத மாதிரி நிர்தாட்சியமா அவர் முதலமைச்சரை பார்த்து வணங்கினாரா, பின்னாடி இருந்த அம்மா போட்டோவை பார்த்து வணங்கினாரான்னு ஒரு பெரிய சர்ச்சை இருக்கே, அதை கிளாரிஃபை பண்ணிருங்களேன் நீங்க. தயவு செஞ்சு 100%. நான் அப்படியே இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா, நேற்று வரை துணை முதலமைச்சராக இருந்த திரு உதயநிதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் பக்கம் திரும்பி கூட பார்க்கல, அவர் பார்த்துக்கு விடுவிடுன்னு வந்தாரு, கையெழுத்து போட்டு போனாரு. அப்படிப்பட்ட உதயநிதியை ஊடு தேடி போய் ஆற தழுவி கட்டுப்பிடிச்சு நீங்க அவருக்கு மரியாதை தெரிவிக்கிறீங்க. நீங்க வீட்டுக்கு போறது உங்க தனிப்பட்ட விருப்பம், அதை பத்தி கேட்கலாமா? இந்த பக்கம் திரும்பி முதலமைச்சரை பார்த்து அவர் கும்பிடுறப்ப முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்டாம அவர் பாட்டுக்கு அமைதியா இருந்தது. எந்த விதத்துல ஒரு புதிய அரசியலை எடுத்து செல்வார் முதல்வர் விஜய் அப்படின்னு நம்பிக்கையா இருந்தவங்க மத்தியில இது ஒரு கரும்புள்ளியா அமையாதாமா? முதல்ல எடப்பாடியார் விஜய்க்கு தான் வணக்கம் சொன்னாரன்றதே அங்க ஃபர்ஸ்ட் இதுவே கேள்வியா இருக்குல்ல. ஏன்னா அங்க சட்டமன்றத்துல அம்மா படம் பெருசா மாட்டிருக்கும், உங்களுக்கு தெரியும், அது அங்க பின்னாடி இருக்கும். அம்மாவை பார்த்து கும்பிட்டாருன்னு சொல்லி, ஏன்னா பல அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி ஏற்கும் போது அந்த அம்மா படத்தை பார்த்து அம்மாவை வணங்குறேன்னு சொல்லிட்டு பதவி ஏற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதிமுகவில் இருக்கிற இன்றைய சட்டமன்ற, ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு கிளப்பி விடுறாங்க அப்படின்னு தான் நான் அதிமுக சட்டமன்ற புதிய உறுப்பினர்கள்ட்ட ஒரு 3 பேர்த்துட்டு நான் கேட்டப்ப அவர் முதலமைச்சரை நோக்கித்தான் வணங்கினார் அப்படின்னாங்க. இன்னொரு கோணத்துல இருந்து எடுத்த இன்னொரு டிவியில வெளியிடப்பட்ட அந்த இது பாத்தீங்கன்னா நிச்சயமா அவர் முதலமைச்சர் தான் வணங்குறார். அந்த பதவிக்குள்ள கண்ணியம். ஏன்னா இன்னும் ஒண்ணு சொல்றேன், அளவு பண்ணுங்க. 41 பேர் துயர சம்பவம் கரூர்ல நடந்தப்ப அரசியல் காரணமா கூட இருக்கலாம், இவரை ஆதரிச்சார். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் விஜய் ஆதரிச்சு பேசினார். சட்டமன்றத்தில் இவர் ஆதரிச்சு பேசினப்ப அன்றைய முதலமைச்சர் சொந்த கட்சிக்காரனு கூட பழனிசாமி இவ்வளவு ஆதரவுலாம் தெரிவிச்சு பேசியிருக்க மாட்டாருலாம் சொல்ற அளவுக்கு பேசினவருக்கு அன்னைக்கு நீங்க தாவேகா தலைவராக இருக்கிறப்ப நன்றி தெரிவிக்காம போலாம். ஆனா ஒரு முதலமைச்சர் உங்க வயதையும் பொருட்படுத்தாமல் ஒரு மூத்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அரசியல்வாதி உங்களை வணங்குறப்ப அவர் நீங்க எப்படி இந்த மாதிரி உதாசீனப்படுத்துறீங்க? இதுதான் உங்களுக்கு கத்துக் கொடுத்த கண்ணியமா? என் கேள்விக்கு வாங்க வரமா. இதுல ஆகாத கட்சி, எனக்கு துளியும் ஆகாத கட்சி திமுக ஒரு பக்கம் நினைச்சு பாக்குறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் 1977 முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்களுக்கு தொடர்ந்து 3 தோல்விகள், பல தோல்விகள். ஆனா அந்த கட்சியில இருந்து ஒரு சின்ன ஒரு சத்தத்தை கூட காணோம். அதே மாதிரி பிற்காலத்திலையும் பாத்தீங்கன்னா 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் பழமையான அந்த கட்சியில பாத்தீங்கன்னா பல கம்மி வருஷம் தான் அவங்க ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் நாங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பிய மாடலுக்கு இணையான ஆட்சியெல்லாம் கொடுத்த சொல்லப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியில் ஒரு சாதாரண பிரஜையால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு நடந்து அந்த திமுக பக்கம் ஒரு சிறு சலசலப்பு இல்ல. அந்த கட்சியில முறைப்படி எல்லாமே அங்க இல்ல இங்க இருக்குன்னா எங்க தலைமையில சிக்கல் இருக்குன்னு யோசிக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா ஒரு பொதுச் செயலாளருக்கு எதிராக 30 எம்எல்ஏக்கள் எப்படி சார் நிப்பாங்க? அந்த செய்தி எதை சார் உணர்த்துது? அதைத்தான் சொல்றேன். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா அவருடைய கடமையை சரியான நிறைவேற்றல, லீமா ரோஸ் போன்ற புதிய நபர்களை உள்ள கொண்டு வந்தார் அப்படிங்கறதெல்லாம் சில தவறுகள் திரு எடப்பாடி பழனிசாமி மேல இவங்களால சுட்டிக்காட்டப்பட்டாலும் அதை பேச வேண்டிய இடம் தேர்தலில் தோத்து இந்த ஒரு வாரம் கூட ஆகல. பொதுக்குழுல பேசலாம், எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டணி என்கிறத நினைத்தும் பார்க்கலாமா சார்? அந்த பேச்செல்லாம் வர விடலாமா சார்? அது ஒரு அதிமுக தலைமைக்கு அழகா சார்? நீங்க அந்த ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துட்டு பேசுறீங்கம்மா. திருமாவளவனை பொது முதல்வர் ஆக்கிய அதிமுகவும் திமுகவும் ஆதரவு தெரிவிக்கலாம், அதிமுக ஆட்சியில் பங்கு பெறட்டும்னு ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுதளித்தார். எந்த உணர்வுள்ள ஒரு அதிமுக காரனும்
திமுகவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு கூட்டணினா அவன் தற்கொலைக்கு சமம். இல்லையே, புரட்சி தலைவர் கற்றுக் கொடுத்த பாடம்ங்கிறது. சார், திமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சு எழுந்த போதுதான் பாண்டிச்சேரி ரெசார்ட்ல மீட்டிங் நடக்குது. நாளைய முதல்வர் எடப்பாடியார்னு கோஷம் போடுறீங்க. தம்பிதுரை வந்து எங்க தலைவர் கிங் மேக்கர் இல்ல கிங்னு சொல்றாரு. திமுக கூட்டணி ஏத்துக்கிட்டவங்க தானே. யூ ஆர் ரெடி ஃபார் தட் இல்ல? ஐ எம் பிட்டியான் மூத்த தலைவர் அவரை பார்த்து நான் பரிதாபப்படுற திரு தம்பிதுரையை பார்த்து, நீங்கெல்லாம் அம்மா கிட்ட பாடம் கத்துக்கிட்ட புரட்சி தலைவர் காலத்துல இருந்து வரங்கிறீங்க. ஜென்ம எதிரி, குல எதிரி திமுகவோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சிங்கன்னா விஜய் அடுத்த தேர்தலில் எடப்பாடியார் தயாரா இருந்தார் தானே, முதல்வர் ஆயிருவோம் ரைட்டுன்னு ரெடியானார் தானே. தயாரா இருந்து ஹரிக்கு அடிக்கடி தனியா ஏதாவது இன்டர்வியூலாம் கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி. அந்த மாதிரி அசோக வர்சனிக்கு ஏதாவது தனிப்பட்ட இன்டர்வியூ கொடுத்து நான் முதலமைச்சர் ஆக போறோமா திமுக ஆதரவு ஏதாவது சொன்னாரா? சொல்ல மாட்டார், கொடுக்க மாட்டாரே சார். பிரஸ் மீட் வந்ததா? எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுங்க சார். கொடுக்க மாட்டார் சார். அப்படி சரி சொல்லி வாங்கி கொடுக்கலாமா? ஆனாலும் நான் பூசி இருக்க விரும்பல. அது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு முயற்சி. யார் அதை எடுத்தாங்கன்னா 2021 தேர்தலில் தோத்த உடனே பதவி இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட விழுப்புரம் நபர் உடனே ராஜ்யசபா எம்பி ஆனாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சட்டமன்ற தேர்தல் இருக்குதுன்னு இன்னும் 2.5 வருஷம் இருக்கிற ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பேன், ஜெயிச்ச உடனே கட்சி தோத்து போச்சு, பதவி இல்லாத என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல சிவி சண்முகம், வேலுமணி பாரு இந்த குல துரோகிகள் தான் பதவி. திமுகவுடன் கூட்டணி என்பதை ஆரம்பிச்சது சிவி சண்முகமா? நிச்சயமா அவர் தான். நல்லா நான் சொல்றது அப்படியே இது பண்ணி பாருங்க. ஒண்ணு எதிர்பார்த்தாங்க திமுகவோட கூட்டணி சேர்ந்து மந்திரி சபையில பங்கேற்கலான்னு, அது நடக்காம போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க சொல்வது உண்மை என்றால், நீங்க சொல்வதுதான் நடந்தது என்றால், சிவி சண்முகம் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைப்போம் வாங்கன்னு ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாருன்னா அதை எடப்பாடி அவர்களும் ஏற்றுக்கொண்டதனால் தானே அது இட் வென்ட் ஃபார்வர்ட். புதுச்சேரிக்கு எம்எல்ஏக்கள் போனது, எம்எல்ஏ ரெசார்ட்ல போய் இபிஎஸ் சட்டமன்ற குழு தலைவரா தேர்வானது, அவரும் தானே தயாரா இருந்தாரு. நீங்க இன்னைக்கு வசதியா பழைய சண்முகம் மேல மட்டும் போட முடியல. ஏமா ஏதோ ஒரு விதத்துல, அதாவதுமா ஒரு இதுக்காக சொல்றேன், அக்கம் பக்கம் தேடி பார்த்தேன், பக்கத்தூர்ல தேடி பார்த்தேன், மாமச்சன ஊரை தேடி பார்த்தேன், எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல. அதனால சின்னாய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுகவோட கூட்டணிங்கிற ஒரு அந்த பேச்சு முதல்ல ஏற்பட்டிருக்கிறப்ப அது முளையிலேயே கிள்ளி இருந்திருக்க வேண்டும். பொதுச் செயலாளர் ஏன் கிள்ளி எறியல? பொதுச் செயலாளர் எங்க மாதிரி ஏத்துக்கிட்டு சொன்னார். அப்புறம் ஏன் சார் ரெசார்ட்டுக்கு போனாரு? எனக்கு திரும்ப அதே கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் ரெசார்ட்டுக்கு போனாரு? ஏன் சட்டமன்ற குழு தலைவரா தேர்வானாரு? திரும்ப பேசுறீங்க நீங்க, திரும்ப பேசுறீங்க நீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேனாமா, பொதுச் செயலாளர் அது எந்த விதத்திலையும் அதை ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணல. அடுத்த ஆப்ஷன் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசிகா திருமாவளவன் முதலமைச்சராக்கி நாம எல்லாம் வந்து மந்திரி சபையில போலாங்கிறப்ப, எப்ப நம்ம கட்சி கரைஞ்சு போயிருமப்பா, வேண்டாம். நேத்து வரைக்கும் எப்படி ஸ்டாலின் ஏத்து சண்டை போட்டோமோ, திமுக ஏத்து சண்டை போட்டோமோ, அந்த மாதிரி இன்னைக்கு நாம விஜய் ஏத்து சண்டை போடுவோம். அப்படிங்கிறப்ப பதவி இல்லாம தண்ணியில இருந்து தூக்கி எறியப்பட்ட மீன்கள் மாதிரி துடிக்கிற அம்மாவால் நாங்க வளர்க்கப்பட்டவர்கள், அம்மா விசுவாசிகள் சொன்ன இந்த கரும் கோடாளிகள் எல்லாம் இன்னைக்கு பதவியை தேடி தன்னை தூய சக்தின்னு சொன்ன மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு முன்னாடி மண்டிட்டு நிக்கிறாங்க. நாளைக்கு மறுநாள் இவங்களா அலையாத விருந்துக்கு தலப்பா கட்டிக்கிட்டு தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு போய் விஜய் அவர்கள் முதல்வர் கோர நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு தான ஆதரவு தெரிவிச்சு ஏதாவது பதவி கிடைக்குமான்னு காத்திருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் மிக ஆயுத எழுத்துக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம் நேர்களே. அதிமுகவில் என்னதான் நடக்கிறது அப்படின்னு விவாதித்து வருகிறோம். பிரகாஷ் சார், இப்போ இபிஎஸ் முன்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அடுத்து அவர் என்ன செய்வார்? இபிஎஸ் முன்னாடி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம். இது வந்து ஃபைனல் இல்லை, வேலுமணியோடைய மூவ் வந்து ஃபைனல் இல்லை. நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டு தலைமைனா வந்து இரட்டை தலைமை இல்லை, ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி இல்லை, ஒரு வழிகாட்டுதல் குழு மாதிரி ஒன்று அமைச்சு முன்னாடிலேருந்தே பேசுகிறாங்களே, ஆனால் செய்யவே அது வந்து இப்போதைக்கு அது காம்ப்ரமைசிங் மிஷனாக போயிட்டுருக்கு. இதில் ஒன்று நீ நல்லா கவனிக்கணும் மேடம். இப்போ காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்றாயிருவாங்களா திருப்பி? ஆமாம், ஒரு மிஷன் போயிட்டுருக்கு. ஒரு தூது வேலைகள் போயிட்டுருக்கு. ஒன்று கவனிக்கணும் மேடம், பாஜக இல்லாமல் இவங்களால எதையும் பண்ண முடியாது. இவங்க அதுக்கான ஆட்களே கிடையாது. ஓகேங்களா? இந்த மிஷன் முழுக்கவே
விஜய் வந்து காங்கிரஸ் வசம் போயிட்டதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக விஜயை லாக் பண்ணுற மிஷன்னா இது. கவர்னர் மூலமாக ஒரு மிஷன் ட்ரை பண்ணுறாங்க, அது ஃபெயிலியர் ஆகுது, விஜய் காங்கிரஸ் பக்கம் போய் சேவ் ஆகுறாரு. உடனே கவர்னர் விஷயத்தை கட் பண்ணிட்டு இம்மிடியேட்டாக ஏடிஎம்கே விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஏடிஎம்கே விஷயத்தில் இவர் எடப்பாடி மேலே பிஜேபிக்கு கடுமையான கோபம் இருக்கு. ஏன் அவர் கேட்ட தொகுதிகளை தரல. பியூஷ் கோயல் வந்து ஒரு 2-3 நாள் காத்திருந்தார் மேடம், இவர் போய் பார்க்கவே இல்லை. அமித்ஷா ஒரு தடவை ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாரு, இவர் போய் பார்க்கவே இல்லை. நிறைய கோவங்கள் இருக்குது எடப்பாடி மேலே. இவர் கோஆர்டினேட் பண்ணவே இல்லை. இவர் கொடுத்த தொகுதிகள் எல்லாமே கஷ்டமான தொகுதிகள் தான் கொடுத்துட்டாரு. 25க்கு மேலே நின்று ஒரே ஒரு தொகுதி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. 27ல் 1 ஜெயிக்கிறாங்கன்ற அளவுக்கு தான் அவர் கொண்டு போயிருக்கார். ஸோ பிஜேபியுடைய பாயிண்ட் நம்பர் 2 தான் வேலுமணியுடைய மிஷன். பட் இது வேலுமணி அவர்கள் மூலமா என்ன பிஜேபி என்ன பண்ண நினைக்கும், இப்படி என்ன பண்ணிட முடியும்? இது இப்போ வந்து 2 எம்எல்ஏ வாபஸ் வாங்கினா விஜய் காலி. இப்போ இருக்கிற பொசிஷனில் ஐயூஎம்எல்ல 2 பேரும் ஒரு 50 கோடி கொடுத்து பிடிச்சி போட்டு காலி பண்ணுன்னா காலி பண்ணிடுவாங்க, ரைட்டா? கவர்மெண்ட் காலி. ஆனால் அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டான ஒரு இது விஜய்க்கும் தேவை. அதாவது கூடுதல் ஆதரவு தேவை. நான் 5 வருஷம் இந்த டீமை வச்சு நம்பி 2 எம்எல்ஏ. ஆனா விஜய் ஆதரிக்கணும்னா, அதிமுகவா போய் விஜய் ஆதரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 32 எம்எல்ஏ தேவை. அப்பதான் கட்சி தாவல் தடை சட்டம் வராது. இப்போ 30 தான் இருக்காங்க. அது prerogative of the speaker. இல்ல 10th schedule makes it very clear. 2/3 மெஜாரிட்டி வந்து போனா அது வந்து கட்சி தாவல்ல வராது. அது ஆனா எனக்கு இப்ப என்ன கேள்வி எழுதுனா, சட்டமன்ற குழு தலைவரே யாருன்னு தெரியல. ஆமா, சட்டமன்ற அப்படி கட்சி தாவல் இருந்தா கூட சட்டமன்ற குழு தலைவரும் கொறடாவும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா, இப்போ கொறடாவே இல்ல, சட்டமன்ற குழு தலைவரே இல்ல, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? அதுதான் மேடம். இப்போ விஜய்க்கும் இந்த மூவ் தேவைன்றதுனால விஜயும் இன்டைரக்டா இன்டியூஸ் பண்றாரு. விஜய் will indirectly support வேலுமணிங்கறீங்க? ஆமா. ஓஹோ. விஜய் will indirectly support வேலுமணி. இந்த குரூப்போட விஷயங்கள் அப்படிதான் மூவ் ஆகும். இட் இஸ் a support base for விஜய் இன்ஸ்டெட் ஆஃப் விசிகா. நாளைக்கு திடீர்னு விசிகாவோ கம்யூனிஸ்டோ வெளியே போயிட்டா இவங்க ஆதரிப்பாங்க அப்படிங்கறதுனால விஜய் இவங்கள கூடவே வச்சுக்கிறாரு. இவங்க வந்து கூட வச்சுக்கிறாரு, இந்த மிஷனை கொண்டு போறாரு. ஆனா இவங்க டிமாண்ட் பண்றது 30 பேர் வரும், 10 மினிஸ்டர் கூட எனக்கு. 10 அமைச்சர்கள் கூட 30 பேர் வரும். அப்போ கோலப்பன் சார் சொன்ன மாதிரி அது வந்து இவங்கள அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு மற்றும் பலரெல்லாம் சொல்லிட்டு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அவங்கள அமைச்சராக்குனா விஜய்க்கு மைனஸ் ஆயிராதா? ஏங்க விசிகாவை எதிர்த்து அரசியல் பண்ணாரு. விசிகாவை அவர் டைரக்டா எங்கேயுமே அட்டாக் பண்ணல. திமுக தீய சக்தின்னு சொன்னாரு, அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னாரு, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னாரு. திமுக தீய சக்தினா கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல சக்தியா? அவங்களும் சேர்த்துதானே தீய சக்தி. அப்ப கூட்டு ஆதரிக்கிறாங்களே. 27 பேர் கூட்டணி வச்சிருக்கீங்க. ரோட்ல போறவனெல்லாம் வர வச்சு, தெருவுல போறவன் வரவனெல்லாம் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு கூட்டணின்னு சொல்வீங்க. அப்ப அதெல்லாம் என்ன? பிசிகாவை எதிர்த்து பேசியிருக்காரு. காங்கிரஸ் ஐயூஎம்எல்ஏ திமுக காங்கிரஸ் அவர் எதிர்க்கவே இல்லைங்க. ஐயூஎம்எல்ஏ திமுக கூட்டணியே டோட்டலா எதிர்த்து பேசியிருக்காரு. இப்ப அவங்க தானே சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, அது மாதிரி இது அரசியல், இதெல்லாம் சகஜமப்பா. இப்போ 10 பேர் அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு அதிமுகல இருந்து. ஆமா, அதுக்காக தான் இந்த மிஷன் வந்து ஃபைனான்ஸ் பண்றாங்க. இது வந்து விஜயை சேவ் பண்ற முயற்சி. இதுக்கு 2 பேர் ஈடுபடுறாங்க. அவங்க பேரு எனக்கு தெரியும், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, அது அவங்களை பிரபலப்படுத்துற மாதிரி ஆயிடும். அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. ஒருத்தர் பில்டர் ஈடுபடுறாரு, அது மட்டும் கோட் வேர்ட்ல சொல்றேன், நல்லாவே தெரியும். இது முதல்ல எப்படி இந்த மிஷன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, விஜய் எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலான்னு ஆரம்பிக்கப்பட்ட மிஷன். அப்போ விஜய் சொல்றாரு, இப்ப பாஜக கூட்டணிக்கு போனா சரியா வராது, நீங்க அதிமுகவை மட்டும் கொண்டு வர முடியுமா பாருங்கன்னு ஆரம்பிக்கப்பட்ட மிஷன். அப்படியே வளர்ந்து அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, விஜய் இப்ப இதனால விஜய்க்கு என்ன லாபம்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்க வந்து 30 பேரோ 32 பேரோ சேர்ந்து இவங்க அமைச்சராவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதிமுகவா இருந்த அமைச்சராவாங்களா, அல்லது கோலப்பன் அவர்கள் சொன்னது போல விசில் சின்னத்துல நின்று அமைச்சராவாங்களா? விசில் சின்னத்துல நிக்க வேண்டிய தேவையே இல்லை மேடம். 47 பேரு 30 பேரு, பாக்கி 17 பேர் அங்கே. இல்ல சார், நீங்க ரொம்ப ஈஸியா அதை சொல்றீங்க. 30 பேர் இருக்காங்கன்னு. எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். 30 பேரை நீக்கணும்னு நினைச்சா நீக்கலாமே. நீக்கட்டும், அதை அவங்க சேலஞ்ச் பண்ணிப்பாங்க.
சேலஞ்ச் பண்ணுவாங்க. திருப்பி சுப்ரீம் கோர்ட் தானா? ஆமா, அவங்க போட்டோம். திருப்பி பிரேக்கிங் நியூஸ் தான் சுப்ரீம் கோர்ட் தான். அவ்வளவுதான். போங்க. இல்ல ஆக மொத்தம் 2017 திரும்பி பார்த்த மாதிரியே இருக்கே சார். 30 பேரை திரட்ட முடிஞ்ச அவங்களால 2 பேரை திரட்ட முடியாதா மேடம்? 2 பேர் சார். இன்னைக்கு காலை நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் 3 பேரோ 4 பேரோ தான் இருந்தாங்க. மாலையில 17 பேர். நீங்க சொல்லுங்க, ஹூ இஸ் கெய்னிங்? எனக்கு தெரிஞ்சு கெய்னிங் வந்து சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணி தான். அப்படிதானா? அவங்க தான் கெய்னிங். திருக்கோலம். அதாவது நம்பர்ஸை பாருங்க மேடம். 30 எங்க 17 மேடம். சசிகலா வந்து கஷ்டப்பட்டு சார், நீங்க 30-17 திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் இருக்கிறவங்கள பத்தி மட்டும் பேசுறீங்க. அதிமுகங்கிறது பெரிய கட்சி, நிர்வாகிகள் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க. தலைமை தேர்ந்தெடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுல்ல மேடம். எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமை வந்து ஃபார்மிடபிள், நான் ஒத்துக்கிறேன். அதை நான் இல்லைன்னு சொல்ல. உங்களுடைய வாதம் வந்து கரெக்ட். பல பொதுக்குழுக்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையும் கூட. அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் யார் யாரு? நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மேடம். லைனா நாட் ஓன்லி சிவி சண்முகன்ற ஒரு மனுஷன் இல்ல, வேலுமணின்ற ஒரு மனுஷன் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஜெனரேட் ஆகி வரும்போது இப்ப இபிஎஸ் மாற்றப்படுவாருங்கிறீங்க? கண்டிப்பா மாற்றப்படுவார். மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவருக்கு பதில் ஒரு வழிகாட்டும் தலைமை அமைக்கப்படும்ன்ற மாதிரி தான் சூழல் இருக்கு. ஓகே. திரு கேசிபி அப்படிதானா? கேசிபி எஸ். அதாவது நிச்சயமாக நடக்கிற அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிற அந்த டெஸ்ட்ல வந்து புதன்கிழமை அன்று விஜய் வந்து வெற்றி பெற்று விடுவார். அந்த அரசாங்கம் 6 மாத காலத்திற்கு எந்த சிக்கலும் இருக்காது. ஒருவேளை பிரகாஷ் சார் சொல்ற மாதிரி காங்கிரஸ் பின்வாங்கினாலோ அல்லது திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் பின்வாங்கினாலோ விஜய் திரும்ப மக்களிடத்துல சென்று நல்லாட்சியை, தூய்மையான ஆட்சியை நான் கொடுக்க நினைச்சேன், ஆனா எனக்கு போதுமான மெஜாரிட்டி இல்ல, எனக்கு மக்களைத்தான் நான் நம்புறேன்னு சொல்லி திருப்ப ஒரு தேர்தலை சந்தித்தால் 200 சீட்ல விஜய் வந்து வெற்றி பெறலாம். மாறாக ஒரு 3ஆம் தரமான அரசியலாக இப்படி அதிமுகவை பிளவுபடுத்தி அதிலிருந்து ஒரு கூட்டத்தை அவரது அமைச்சரவையில சேர்த்தினால் விஜய் எதை நம்பி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க? தூய அரசியல். அதை பார்த்து தான் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்ப அந்த தூய அரசியல் என்பது போயிருது. அடுத்து இவர்கள் விஜயை காப்பாற்ற போகல, தங்கள் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அங்க போய் இணையணும் என்று நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை வளப்படுத்த போகல, அவர்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக அங்க போறாங்க. அப்ப இந்த கூட்டம் உள்ள போற பொழுது அவரது தூய அரசியல் நோக்கம் என்பது சிதைக்கப்பட்டு நிச்சயமா விஜய் அவரது அரசியல் எதிர்காலம் சிதைக்கப்படும். பிரகாஷ் அதே மாதிரி கோலப்பன் சொன்ன மாதிரி அநேகமா நாளைக்கு சில நீக்கங்களை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதற்கான ஹிட்ட கோலப்பன் கொடுத்தாரு. நாளை மாலைக்குள்ள அந்த அறிவிப்பு. ஆனா இப்ப உதாரணத்துக்கு வேலுமணி அவர்களை கட்சி விட்டு நீக்கிறாருன்னு வைங்களேன். ஒண்ணு கோலப்பன் சொல்றது மாதிரி அவங்க அடுத்து கோர்ட்டுக்கு போவாங்க, இது ஒரு பெரிய கேஸா போய்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, அப்படி நீக்கிறது செல்லும் எடுத்துக்கிட்டாலும் எப்படி ஆனாலும் நீக்கிறது செல்லும் எடுத்துக்கிட்டாலும் வர கேள்வியை முடிக்கிறேன். அப்படி நீக்கிறது செல்லும் எடுத்துக்கிட்டாலும் அவர் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ ஆயிருவாரு. he will be free to support விஜய். இல்ல, எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், அவருடைய பொதுச் செயலர் பதவிக்கு ஆபத்து வரக்கூடாது, அவ்வளவுதான். அதனால ஒரு 10 to 15 பேர் வரைக்கும் நாளைக்கு நீக்கப்படுவதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கட்சிக்கு அப்பாற்பட்டு அன்அட்டாச்டு மெம்பர்ஸா அவங்க யாரை போய் ஆதரிக்கிறதுனால ஆதரிங்கன்னு விடலாம். ஆனா விஜயனுடைய கடந்த கால ஒரு அணுகுமுறையை பாருங்க. அதிமுகவோட கூட்டணி என்பது போல தோற்றங்கள் ஏற்படுகிற வரை அவர் அமைதியாக இருந்தார். எல்லாரும் ஆயிடுச்சு, கூட்டணி ஆயிடுச்சுன்னே நினைச்சாங்க. ஆனா கடைசியா வந்து அவர் கார்ட்ஸ் ஓபன் பண்ணும் பொழுது நெகட்டிவா வந்து பண்ணார். இவங்களை எல்லாம் செய்ய விட்டுட்டு நடுத்தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊழல்வாதிகளை நான் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று அவர் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனானப்பட்ட செங்கோட்டையன் யாரு?
77 வந்த சட்டமன்ற உறுப்பினர், முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவர், ஆதவ அர்ஜுனாவிலிருந்து 2 கேடர் தாண்டி 4ஆம் இடத்துல நிக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் எங்க நிப்பாங்கன்னு பாருங்க. அதனால அதற்கெல்லாம் வாய்ப்புகளே வந்து இல்ல. அடுத்து எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை, லீமா ரோஸ உடனே கட்சியில சேர்த்து உடனே சீட்டு கொடுத்தது. நான் மற்றவங்களாட்ட இன்னைக்கு சொல்லல, கட்சியில சீட்டு கொடுத்த அன்னைக்கே, அந்த அம்மாவை கட்சியில சேர்த்துன அன்னைக்கே அதை எதிர்த்து பதிவு போட்டேன். 10 லட்சம் அதிமுக தொண்டர்கள், இன்னைக்கு Facebookல போய் பாருங்க, இருக்கு, ட்விட்டர்ல இருக்கு, 10 லட்சம் அதிமுக தொண்டர்கள் அதை கண்டித்து பதிவுகளை வந்து போட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த வரலாற்று பிழை. நிச்சயமாக இந்த குடும்பம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு லாட்டரி வியாபாரத்தை, அரசியல் களத்தை ஒரு வியாபார களமாக, சூதாட்ட களமாக மாற்றுவதற்கு எல்லா கட்சிகளிலும் ஊடுருவி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் அதுல ஜாக்கிரதையா இல்லைன்னா நிச்சயமாக அவரது கட்சியினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இது போல 10 பேர் சேர்ந்தா உடனே தலைமை மாற்றம், 10 பேர் சேர்ந்தா பிளவு, இது வரக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மரணத்துக்கு பிறகே கூட தலைமை என்பது அடிமட்ட அதிமுக தொண்டர்களால, அதாவது லீடர் should be by the cadre, இதைத்தான் எம்ஜிஆர் உருவாக்கி வைத்தார். அதனாலதான் நான் அன்றைக்கிலிருந்து தொண்டர்களால தலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று போராடினேன். அதற்கு இவர்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்த பரிசு 7-8 ஆண்டு கால கட்சி விட்டு நீக்கப்பட்டு கைது செய்து சிறையில் அடைத்து இதெல்லாம் எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இன்றைக்கு அதனுடைய விளைவுகளை இவர்கள் அனுபவிக்கிறாங்க. ஓகே, திரு கோலப்பன் குறுக்கிட்டு. அதாவது நான் திரும்ப சொல்றேன், நீங்க அவர் விஜய் அவர்கள் இவங்களை கண்டிப்பா சேர்க்க மாட்டாங்க. அதுதான் அவர் அண்ணனும் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, பழனிசாமி அண்ணனும். 2வது தம்பி மணிகண்டன் அவர்கள் சொன்னாரு, CV சண்முகம், தங்கமணி எல்லாம் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசினேன். எனக்கு நான் சண்டை போடுறதுக்குலாம் இல்லை. அவர் வந்து பண்ணார், இவங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க எடப்பாடி பழனிசாமி பொய்ச்சாளரே ஆக்கினாங்க. பல வழக்குகளில் நின்று செஞ்சவரே CV சண்முகம் தான். CV சண்முகமும் வேலுமணியும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பொய்ச்சாளர் ஆயிருக்க முடியாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஊரறிஞ்சு எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும் அங்கே யார் நின்னாங்கன்னு. இவங்க இதுக்கு முன்னாடியே 2024 தேர்தலுக்கு பிறவே இவங்க வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுலையும், கூட்டணி வியூகமோ எல்லாரும் ஒற்று போகணுங்கிறதுலையும் ஒரு குறிக்கோள் எடுத்தார் CV சண்முகம் பொறுத்த வரைக்கும். நான் அதுதான் நேற்று நீங்கள் கேட்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், திமுகவோட கூட்டணி வைப்பாராங்கிறதுல CV சண்முகம் மாட்டார், அதை எதிர்த்து என்ன செயல்படுத்தணுமோ அதை செய்வாருன்னு நம்ம சொன்னோம். ஆனால் நம்ம 3வது இடத்துல இருந்துட்டு கூட முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசைப்பட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு பங்காளிகிட்ட போய் தொடர்பு கேட்டது, இவர் பங்காளின்னு சொல்கிறதும் இவர் கிங்கு சொல்கிறதும் எத்தனை பேர் இதில் சேர்ந்தா என்னான்னு போகிறதுக்கு திமுகலையும் கொடுத்தாங்க, அதிமுகலையும் கொடுத்தாங்க. அதுதான் அவர் வந்து நான் கூட சொல்லியிருப்பேன், 1990 மறைந்த சோ அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் இந்த மாதிரி ஜார்ஜே பிரிஞ்சிருக்க, இது திமுகவோட எல்லாரும் இணைஞ்சிருவாங்களான்னு கேட்கும்போது பின்னாடி ஒரு சக்தி உருவாகும், அந்த சக்தி தான் இந்த திமுகவை அதிமுகவை இணைக்குங்கிறது அவருடைய புத்தகத்திலே எழுதியிருக்காரு. சோ அது பேசுனது இருக்கு. அந்த சூழ்நிலை இப்போ உருவாயிடுச்சு. இப்போதைக்கு திமுக மட்டும்தான் வாங்கி நிற்கிறது, அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது. இதுல இருந்து ஒரு பிரிவு வந்து நம்ம திமுகலே போய் இணைஞ்சிடலாம், அந்த சூழ்நிலையில இருக்காங்க. நம்ம வந்து விஜய் கிட்ட போறதுக்கு பதிலாக திமுக போய் இணைஞ்சிடலான்னு இருக்காங்க. திமுக இருக்கிறவங்க அதிமுக இருந்து வர்றவங்களால நாங்க பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறோம், இனிமேலும் நீங்க வந்து அதிமுக இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதனாலதான் ஓபிஎஸ்க்கு ஒண்ணுமே கொடுக்கல பாருங்க. வைத்திலிங்கம் போனவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, அவை முன்னவர் கிடைக்கும், சபாநாயகர் கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். எனக்கு இப்ப வந்த தகவல் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே பார்த்து அவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாட்டு தகவல், நீங்க என்ன எண்ணத்திலேயோ ஒரு வேளை வந்திருக்கலாம், அந்த எண்ணம் நடக்காம கூட இருந்திருக்கலாம், உங்களுக்கு மனதார கஷ்டப்பட்டா கூட நீங்க விலகிட்டாலும் நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொன்னதாட்டு கூட எனக்கு வந்த தகவல். அப்படியே சொல்லி கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா நானே இந்த சூழ்நிலையில் இருக்கேன், நான் உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலையும் நான் வந்து கை தூக்கி விட முடியாது. என்னுடைய இயக்கத்தில் பல பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு நல்ல உயர்ந்த பதவியும் கொடுக்க முடியாது. அது உள்பட நடந்து வெளியில் வந்த தகவல். அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் வந்து நான் இருக்க வேண்டாமா, வந்துட்டோமோங்கிற ஒரு சூழ்நிலையில் அவரும் மன விரக்தியில் நேற்று போடி போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது திமுகவில் இருக்கிறவங்க எங்களை நீங்கள் வாழ வைங்க தலைவா,
நீங்கள் எல்லாரும் வந்தவங்களெல்லாம் வாழ வச்சதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நீங்களே தோத்துட்டீங்கன்னு அங்கே போர்க்குடி பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆனா திரு கேசிபி சொல்ற மாதிரி அதிமுக தோத்துருச்சுன்னா யாரா திமுக போலாமா தாவேக்கா போலாமான்னு யோசிக்காம அதிமுக பலப்படுத்தணும்னு யாருமே அதிமுக பலப்படுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். எந்த சூழ்நிலையிலுமே விட்டு கொடுக்காம தான் வளர்த்த கட்சி தான் உருவாக்கின கட்சிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் போயிட்டார். அதுலேருந்து அவர் இறங்கலை. அவர் போனாரா இல்லைன்னா அவரை போகிறதுக்காக ஒரு மேல் மட்டத்தில் இருக்க கொம்பருங்கள் செஞ்சாங்களா நமக்கு தெரியாது. அது அந்த விஷயத்துக்குள்ளே போகல. ஏன்னா அவர் தனிப்பட்ட விஷயத்தில் நான் அவரை தாக்க மாட்டேன். அரசியல் ரீதியாக நான் பார்க்கும்போது அவர் எந்த இடத்துலையுமே இறங்க முடியாமல் அவரை செக் வைக்கிறாங்க. அந்த செக்கு யாரோ ஒருத்தர் வைக்கிறார். இப்போ என்னதான் அடித்தாலும் அவன்ப்பா நம்ம அண்ணன் தம்பியாக பழகணும், நம்ம சேர்ந்துக்கிடுவோம்னு சொல்கிற மனப்பான்மை இல்லாத தலைவர்கள் அதிமுகவில் கிடையாது யாராக இருந்தாலும். அந்த இடத்துக்கு அவரை தள்ளப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையை இவங்க எதுக்கலாம். இப்போ ஒரு வேளை அவர் வேலுமணி அவருக்கு கூட மேல் மட்டத்தில் ரொம்ப செல்வாக்கு இருக்கலாம், வேற சில சாமியார்கள் கூட எல்லாம் செல்வாக்கு இருக்கும். அவரும் சரி இனிமேல் அடுத்த ட்ரெண்டை நீ தலைவராக்கிக்கோ, நம்ம பொதுச்செயலாளர் ஆக்கிக்கோ, நம்ம இயக்கத்தை நடத்துவோம், நம்ம எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவோம், பிரிஞ்சு இருக்கிறவங்களை எல்லாம் இணைக்கலாம்னு சொல்லி கூட அதுக்கு ஒரு வியூகங்கள் அமைக்கலாம். அவ்வளவுதான ஒழிய நீங்க யாரும் அதிமுக எம்எல்ஏக்களாக மீண்டும் தாவேக்கா தலைவர் விஜய் கூட போய் இணைய முடியாது. அவர் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் ஆகவும் அம்மாவோ போல இன்னைக்கு அமைச்சர் பதவி இருக்கா, நாளைக்கு இல்லாம கூட இருக்கும். அந்த மாதிரி நீங்க அடிக்கடி என்ன சொல்லுவீங்க, இல்ல சொல்ற பிளாஷ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அமைச்சரா இருப்பா, நாளைக்கு இருக்க மாட்டான். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். அவர்கிட்ட அமைச்சர் பதவி வாங்கணும்னா நம்ம தூய சக்தியா இருக்கணும். ஓகே திரு மணிகண்டன், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கோம். இதுல கோலப்பன் அவர்கள் சொல்றது மாதிரி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றதையும் மறுதளித்து கேட்க மாட்டேன்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியே வந்ததனுடைய விளைவாது. சரி இவர் கேட்க மாட்டாரு, நம்ம வேற வழியை பார்க்க போறோம்னு யோசிக்கிறாங்களா? அதுக்கு முன்னாடி திரு கேசி பழனிசாமி லீமா ரோஸுக்கு சீட்டு கொடுத்ததை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதை நான் அப்பயே பார்த்தோமா, அது நிச்சயமா ஏற்கக்கூடிய கருத்து, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த லீமா ரோஸை கொண்டு சீட்டு கொடுங்கன்னு நிர்பந்தப்படுத்தினவர் எஸ்பி வேலுமணி. அதை அண்ணன் மறந்துருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோமா. 2024 பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி ஏகமனதா முடிவெடுத்து அந்த தேர்தலில் 2 கட்சியும் தனியா தோத்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல வேலுமணி என்ன சொன்னார்னா, பிஜேபியோட சேர்ந்திருந்தா 10-15 சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னவர் இந்த வேலுமணி. அதே மாதிரி இன்னைக்கு அம்மா சில குறைபாடுகள் அவருடைய தலைமையில இவங்க சுட்டி காட்டுறது இருந்தா கூட அது கட்சி தோத்து ஒரு வாரம் நான் ஒண்ணு கேட்கிறேம்மா, திமுக ஆக சிறந்த ஆட்சி, ஐரோப்பிய மாடல் ஆட்சிலாம் சொன்ன முதலமைச்சர் சொந்த தொகுதியிலேயே தோத்து போனார். அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 24% வாக்கு. போன தடவை 133 சீட்ல இருந்து இந்த தடவை 61 சீட்டா இறங்கி இருக்கிறாங்க. இவ்வளவு படுதோல்வி, 8 தோல்வி 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்களா. அவர் தலைமையில் தடவை வாங்கினது போன தடவை 66 சீட்ல இருந்து 47 குறைஞ்சிருக்குது, 22% குறைஞ்சிருக்குது. யாருக்குமா தோல்வி? அதை நான் மறுக்கலம்மா நிச்சயமா. ஏன்னாமா இந்த கட்சி ஆரம்பத்திலே பார்த்தா பின்னாடி ஒரு ஒளிவட்டம் வீசக்கூடிய எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, திரைத்துறையிலிருந்து வந்த புரட்சி தலைவியோடைய ஒளிவட்டம் வீசின கட்சி. நேற்று வரைக்கும் நம்ம கூட உட்கார்ந்து இந்த பழனிசாமி தானே இன்னைக்கு பொதுச் செயலர் ஆகி போயிட்டா அப்படிங்கிறதுனால வர்ற விளைவு. இந்த எட்டப்பர்களை அதிமுக தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானப்ப மாயாண்டி விலாஸ் ஓனரான்னு கேட்டவங்க தொண்டர்கள் அத்தனை பேரும் இவர் தான் இந்த கட்சியின் முகன் அப்படின்னு இருப்பாங்க. சோ இருக்கிற உண்மையான தொண்டர்கள் பதவிக்காக அலையும் இந்த எட்டப்பன் எஸ்பி வேலுமணி போன்றவர்களை புறந்தள்ளி விட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உயிர் பெறும். ஓகே, தேங்க்யூ சார். நிறைவான கருத்து பிரகாஷ் சார், ரொம்ப சுருக்கம். மேடம் இது ஸ்பிளிட் இன்னெவிட்டபிள் மேடம். அதாவது எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவாங்க. ஒரு எலாஸ்டிசிட்டில ரப்பர் பேண்ட் இவ்வளவுதான் இழுத்துட்டே போலாம், ஒரு கட்டத்துல பிளந்துரும். இது இழுத்து 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 மணிகண்டன் சார் மாதிரி ஆட்கள் இழுத்து 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 இப்போ பிஞ்சு போச்சு. இது இர்ரிப்பேரபிள் டேமேஜ். ஓகே ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். திரு கேசிபி ரொம்ப சுருக்கமா ஏதாவது இருந்தா 6 நிமிடம். இவர்கள் தங்களை குற்ற வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இப்படி ஒரு அவதாரத்தை எடுக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அல்ல, தங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தான் இந்த முயற்சி. தயவு செய்து ஒரு 4 ஆண்டு காலம் ஓபிஎஸ் பேசின மாதிரி இனி வேலுமணி அப்படி பேசி திரும்பியும் இந்த பிரச்சனைகளை வெறுக்கிற மாதிரி ஆளாக்கிறாங்க. ஏன்னா நாங்க எல்லாம் இழந்தது போல இன்னும் இருக்கிற தொண்டரெல்லாம் இழந்துறாங்கிறத அவர் தம்பி மணிகண்டன் மூலமா சொல்லுவோம். என்ன உண்டோ
எல்லாருக்குமே மனசுக்குள்ள நல்லா தான் இருக்கும், வலி இருக்கும், அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு இருக்கும், அதிமுக சேரணும்னு இருக்கும். ஓகே, கலந்து பேசுங்க. பொது வெளியில நம்ம தரக்குறைவான விமர்சனங்கள் வேண்டாங்கிறோம். ஓகே. அப்படி இந்த நான் வரைக்கும் பட்டவன் இல்ல அப்படி இந்த அமர்வுல யாருமே பாடி பேசல. பாடி கடைசியில ஒண்ணு இல்லாம முடிக்கணும்னே அண்ணன் முடிக்கணும்னே. இது வரைக்கும் எல்லாரும் ஆரோக்கியமா தான் பேசிட்டு இருக்காங்க, அதை நம்ம வரவேற்போம். அது திரு மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா ஒரு வரி. ஒன்றும் இல்லைம்மா, தான் ஒரு புதிய ஆட்சி, தூய சக்தி ஆட்சின்னு கொடுக்குறவங்க டசன் கணக்கான வழக்கு வச்சுட்டு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களை விஜய் சேர்த்து அரசியலில் தன்னுடைய பேரை நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் கெடுத்துக்கொள்ள மாட்டார். ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவில் என்ன நடக்க போகிறதுன்னு. நாளை நமக்கு பல புதிய செய்திகளை சொல்லலாம், காத்திருப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.